அமெரிக்காவிலே NIH நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் என்று ஒரு மிகப்பெரிய சுகாதார நிறுவனம். அமெரிக்காவுக்கு பயணம் செல்லுகிற நேரத்திலெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளோடு இந்தியாவிற்கு MOU எத்தனை போட வேண்டுமோ அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பல முறை அந்த நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடி பல திட்டங்களை கொண்டு வந்தவர். அப்படி ஒரு காலகட்டத்தில் 2007 காலகட்டம், அங்கே இலியாஸ் ஜெரோனி என்பவர் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர்தான் அந்த NIH நிறுவனத்தினுடைய டைரக்டர். காலை 9 மணிக்கு நாங்கள் தொடங்கினோம். ஒரு லஞ்ச் பிரேக் 1/2 மணி நேரத்தை விட்டு மாலை 5 மணி வரையிலே 6 விஞ்ஞானிகள் குழுவோடு அந்த தலைவர் முன்னிலையில் மிகப்பெரிய விவாதம். எங்களுக்கே டயர்டாக இருந்தது. சளைக்காமல் விஞ்ஞானிகளுக்கு பதிலளித்து பல திட்டங்களை விவாதித்தார். அந்த NIH நிறுவனம் சாதாரண நிறுவனம் அல்ல. அதனுடைய பட்ஜெட் இந்திய அரசாங்கத்தினுடைய ஆனுவல் பட்ஜெட்டு அது மட்டும் சொன்ன புரிஞ்சுங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய ஆனுவல் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் அந்த NIH. அந்த டைரக்டர் நிறைவுரையில் சொன்னார், I have interacted with more than 70 countries' health ministers in my service. This is the first time I meet a health minister who is so comfortable in interacting with the scientist community in such long sessions என்று பாராட்ட. என்ன அர்த்தம் என்றால், ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் இயக்குநராக என்னுடைய பணிக்காலத்தில் இதுவரை 70 நாடுகளினுடைய சுகாதார அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறேன். ஆனால் நான் சந்தித்த எந்த ஒரு சுகாதார அமைச்சரும் விஞ்ஞானிகளோடு இவ்வளவு நீண்ட நெடிய விவாதத்திற்கு தங்களை உட்படுத்தி கொள்ள தயாரானவர்களாகவே இல்லை. அதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். இதெல்லாம் உடனிருந்து பார்த்தவன், அதனால் சொல்லுகிறேன். இது நிகழ்ந்த வரலாறு. இதை மற்ற நம்ம இயக்க மாநாடுகளில் சொல்ல முடியாது.